இன்றைக்கி என்ன நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா நேரம், காலம். எதுக்காக நேரம் எடுத்திருக்கோம்? நேரமாக வரணும். அப்புறம் நேரத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். நிறைய பேர் சாதனையாளராக திகழ்ந்திருக்காங்க இல்லையா? நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு இல்லை, எண்ணில் அடங்காதவங்கவே சாதனையாளராக திகழ்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே 24 மணி நேரம் தானே. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கா? சாதனை புரிகிறவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கா? எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். நம்மளும் அதே போல் நம்மக்கிட்டேயும் 24 மணி நேரம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், சரியான அதை பகுத்துக்கிறது இல்லை. நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நாமளும் கண்டிப்பாக என்னவா மாறலாம், சாதனையாளராக மாறலாம். அப்போ நேரம் பொன் போன்றது. சாதைக்கு தகுந்த எல்லாருக்குமே நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினவங்க. நம்மளுடைய நேரு மாமா, இந்திரா காந்தி, அப்துல் கலாம், இவங்க எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் வெறும் 4 மணி நேரம் தான் தூங்குவாங்களாம். மற்ற நேரமெல்லாம் புத்தகங்கள் படிப்பாங்க, தன்னுடைய அறிவை வளர்த்துக்குவாங்க. தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர செய்வேன்னு சொல்லி புத்தகங்கள் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நாம் தலை குனிஞ்சு எதை பார்த்துட்டு இருக்கோம்? ஃபோனு. நம்மளுடைய பொன்னான நேரமெல்லாம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அசால்ட்டாக போயிடுது இல்லையா? ஃபோன் எடுத்தோம் அப்படின்னா என்ன பார்க்குறோன்னே தெரியாமல் நிறைய நேரத்தை நம்ம அதில் வீணடிக்கிறோம். அந்த மாதிரி நேரத்தை வீணடிக்காமல் நல்ல நல்ல புத்தகங்கள் வாசிங்க. உங்கள் நேரத்தை பகுத்துக்குங்க. அதிகாலையில் எந்திரிக்கிறவனுடைய வாழ்க்கையை யாராலுமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொன்னது யாருன்னா விவேகானந்தர். அப்போ நாம் என்ன பண்ணணும், நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். எப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டுக்குங்க. 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வரீங்களா, அதுக்குள்ளே உங்களுடைய வேலைகள் முடிஞ்ச அளவு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வேலைகள் கூட அவங்களுடைய வேலைப்பளுவை கம்மி பண்ணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நாமளும் ஒரு சாதனையாளராக மாற முடியும். இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய